ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் காமாட்சி டிஎன்பிசி. டுடே நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா ரேஷன் கடை ஜாப்பில் இன்டர்வியூவில் அந்த ஹாலில் நம்ம என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு தான். ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூக்கு போகிறவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். நல்லபடியாக பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இன்டர்வியூ ஹால்குள்ளே போயிட்டீங்க. அங்கே இருக்கிற மேமு சார் இருப்பாங்க. என்கிட்ட 4 பேர் இருந்தாங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு குட் ஆஃப்டர்நூன் மேம், குட் மார்னிங் மேம். நீங்கள் எந்த செக்ஷனில் போகிறீங்களோ, மார்னிங் செக்ஷன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள், ஈவினிங் செக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்கள், இல்லைனா வணக்கம்னு கூட சொல்லுங்கள். அங்கே உட்கார சொன்னால் உட்காருங்க, நீங்களே அவசரப்பட்டு போய் உட்காந்துடாதீங்க. உட்கார சொன்னாங்கன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சர்டிஃபிகேட் கேட்டால் கொடுங்க. கொடுத்தா அதை அவங்க பார்ப்பாங்க. நான் கொடுத்தேன். அவங்க எனக்கு என்னோடய சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி பார்த்தாங்க. பார்த்துட்டு உங்களை உங்களோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு படித்து முடிச்சிட்டிங்களா, இல்லை படிச்சுட்ருக்கீங்களா, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ, எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ, மேம் என்னோடய பேர் இது தான், நான் இந்த ஊர்லேருந்து வர்றேன், என்னோடய அப்பா அம்மா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, என்ன பண்ணுறாங்களோ இல்லை கூலி வேலை பார்க்குறாங்களோ என்னமோ அதை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நான் எங்களோட வீட்டோட ஃபஸ்ட்டு நான் பட்டதாரி தான். ஸோ எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோடய ஃபேமிலியை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 4-5 லைன்ஸில் சொல்லி முடிச்சுருங்க. சொல்லி முடிச்சுட்டு அவங்க ரேஷன் ஜாப்க்கான கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்பாங்க. அந்த கொஷின்ஸ் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அது என்னென்ன கொஷின் கேட்பாங்க அப்படின்றத நம்ம யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன், வீடியோஸாகவும் போட்டிருக்கேன். பார்த்து தெரிஞ்சு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மெயினாக ரேஷன் கடை உங்கள் ஊரில் எந்த இடத்துல இருக்குது, நீங்கள் போயிருக்கீங்களா, அந்த போர்டில் என்ன கலர் யூஸ் பண்ணி அந்த போர்டில் எழுதியிருப்பாங்க, அதில் என்னென்ன பொருட்கள் இன்றைக்கி இருக்குதுன்னு அதில் எழுதி போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. ஆமாங்க, நீங்கள் பார்க்கலைன்னா கூட போகலைன்னா கூட ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு கூட சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் ப்ளூ கலரில் தான் இருக்கும். அது முன்னாடி அந்த விலைப்பட்டியல் என்னென்ன இருக்கும், அன்றைக்கி லிஸ்ட்டு ஸ்டாக் இருக்குது, அதை எழுதியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்ன பொருட்கள் போடுவாங்க, அரிசி, பருப்பு, ஜீனி, உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இப்போ நாட்டு சக்கரைலாம் கொடுக்குறாங்க. புழுங்கல் அரிசி எத்தனை கிலோ, பச்சரிசி எத்தனை கிலோ போடுறாங்க, சரிங்களா. கோதுமை மாவு கொடுப்பாங்க, சில சமயம் ரவை கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க. சோப்புலாம் கொடுத்தாங்க. ஸோ என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கான விலையும் அதோட பேரும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன விதமான ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ பிபிஹெச் அந்த மாதிரி ரேஷன் கார்டு, அப்புறம் ஒரு 5 விதமான ரேஷன் கார்டு இருக்குது, நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த பயோமெட்ரிக் மிஷின், அது என்ன டைப்பு, அதோட நேம் என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. ஏன் அந்த ரேகை நம்ம வைக்கிறோம் அப்படின்றதும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஏன் பேக்கர் வேலையை சூஸ் பண்ணாமல் சேல்ஸ்மேன் வேலையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்லாம் கேட்டாங்க கொஸ்டின்னு. ஸோ பேக்கர்னால் என்ன, சேல்ஸ்மேன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ரேஷன் கடை பொருள் வாங்குறீங்களா, எத்தனை கிலோ ஜாமான் வாங்குறீங்க, எவ்வளோ அரிசி வாங்குறீங்க அப்படின்லாம் கேட்டாலும் அதுக்கும் விடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த மேஜர் படிக்கிறீங்களோ அந்த மேஜர்லேருந்து கொஷின் கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்கிறது அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. ஜென்ரலாக அப்புறம் ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இருக்குல்ல, அதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பாக இருக்கீங்க அப்படின்னா பிஏ தமிழாக இருக்கட்டும், பிஏ இங்கிலீஷாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், காமர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, எந்த விதமான டிபார்ட்மெண்ட்டாக நீங்கள் இருந்தாலும் உங்களோட சப்ஜெக்டில் அதுக்கேற்ற நாலேஜ் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன கொஷின் கேட்டாலும் ரொம்ப தைரியத்தோடையும் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் சொல்லுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் பதட்டப்பட வேண்டாம். உங்களுக்கு என்ன சரியோ தப்போ, உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. மித்ததை நம்ம அடுத்த இன்டர்வியூவில் கூட நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பாக நான் வேலை வாங்கியே ஆகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குரிய ப்ரிப்பரேஷனை நீங்கள் பண்ணிட்டு போய் கண்டிப்பாக ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க. தைரியமாக பண்ணுங்கள். அப்புறம் எல்லாமே உங்களுக்கு கொஷின் கேட்டு முடிச்சிட்டாங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு வாங்க. யாருக்கிட்ட எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்க ஒரு ஒரு இது மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஒரு இது மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்போம். அதை கேட்டு நமக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எதுவுமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக நம்ம இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளுக்கான வேலை கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தன்னம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் அவங்க கேட்குற கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க.
ஸோ இதுதான். அப்புறம் நீங்கள் கொண்டு போகிற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் பாதுகாப்பாக வந்து கொண்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. மழை காலம்ன்றதுனால ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் நல்லா வந்து சுற்றி வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு கொண்டு போங்க. கொண்டு வந்துடுங்க. குடை எடுத்துகிட்டு போங்க. தண்ணி கொண்டு போங்க. இப்போ வந்து குளிர்காலமாக இருக்கிறதுனால ஒரு மாஸ்க்கும் கொண்டு போங்க. ஏன்னா நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து பரவும். ஸோ மாஸ்க் எடுத்துகிட்டு போய் கண்டிப்பாக மாஸ்க்கும் வியர் பண்ணிக்கோங்க. ஒரு லெட் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூஸ் நல்லா பண்ணுங்கள். என்னோடய வாழ்த்துக்கள். இதுதான் வந்து எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. தேங்க்யூ.